இந்த உலகத்துல யாராவது தன்னோட சொந்த பிள்ளைய அதுவும் நெருப்புல போட்டு எரிக்க கண்டிருக்கோமா? ஆனா இந்த படத்துல அந்த சம்பவம் அரங்கேறுது. அதுவும் அந்த பிள்ளைக்கு வெறும் 10 வயசு தான் இருக்கும். ஆனா எதுக்காக இப்படி கொடூரமா கொல்ல நினைக்கிறாங்கன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்தோட கதையை ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துல பாத்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லில்லிங்கிற ஒரு பொண்ணு அவளோட வீட்டுல பெட்ரூம்ல படுத்திருப்பா. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க மெதுவா என்ன செய்றாங்க, அந்த கதை வேற திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேற நல்லா தூங்கிட்டு இருக்கு. பொண்ணு தூங்கிட்டாலா இல்லையான்னு இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவ யாருன்னா, இந்த குழந்தைகள் நல காப்பு இருக்குமே, அதுல வேலை பார்த்துட்டு இருப்பா. மன ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு நேரடியா அவங்களோட வீட்டுல போய் சோதிச்சு பார்த்து அதை ரிப்போர்ட் கொடுக்கறதா இவளோட வேலை. ஆல்ரெடி இவகிட்ட ஏற்கனவே 38 கேஸ் இருக்கும். இதை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு மேல ஒருத்த வேலை பார்ப்பால 39வது ஃபைல ஒன்னு கொடுக்குறான். அதான் 39வது கேஸ். இந்த படத்தோட பேரே அதுதான். இவன் இந்த ஃபைல வாங்க விருப்பம் இல்லாம அதை வாங்கி வேற வச்சிடறான். சரி வச்சாச்சு, அது என்ன ஏது பாப்போம் சொல்லி அந்த கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம படத்தோட ஆரம்பத்துல லில்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணோட போட்டோ தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சுமே உடனே இந்த புள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நேரடியாக அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறான். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ உள்ள போய் பார்த்தா உள்ள அந்த அம்மா தான் நின்றுட்டு இருக்கும். அந்த புள்ளையோட அம்மா நின்றுட்டு இருப்பா. அப்ப அந்த புள்ளை எங்கடா பார்த்தா மேல படிக்கிட்ட நின்றுட்டு இருப்பா. ரொம்ப நேரமா நம்ம ஹீரோனை முறைச்சு பார்த்துட்டே இருக்குமா, இவதான் உன் பேரு தானே லில்லி, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், கொஞ்சம் கீழே வாமான்னு சொல்லுமே அந்த புள்ளி அப்படி இறங்கி வந்து அங்க இருக்க சோப்பால உட்காந்துருது. அந்த பிள்ளையோட அம்மா பார்த்து ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனை தெரியல, அதை பத்தி பேசதான் நான் வந்திருக்கேன். சரி நீங்க 2 பேர் மட்டும் தானா, இல்ல இந்த பிள்ளையோட அப்பா எங்கன்னு கேட்டா அவர் உள்ள இருக்காராம். சரி அவரை வர சொல்லுங்க, ஒன்னா உட்காந்து பேசிடலாம் சொல்லுமே. இவ எந்திரிச்சு போய் புருஷனை வேற கூப்பிடுவா. அவன் உள்ள இருந்து கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் வர முடியாது, அவளை வெளியே போச்சுன்னு இவன் பகிரமா கத்திட்டு இருக்கான். இவன் கத்துற விஷயம் இவனோட காதுக்கு விழுந்துருது. அவளுக்கு கட்டுக்காம உட்கார்ந்து இருப்பா. ஆனா அந்த பையன் என்னடானா உள்ள எதையோ ஒன்னு உடைச்சிட்டு இருக்கான். கடப்பட சத்தம் கேட்கும். அதை வேற கோவத்துல தூக்கி போட்டு அப்படியே வெளியே வந்துறான். வெளியே வந்து என்ன சொல்றானா, நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தான பேசணும், ஆனா அவள்கிட்ட பேசாம அவனோட மனைவியோட காதுல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான். அவ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை இல்ல, எங்க பிள்ளைய நாங்க நல்லா பாத்துருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுல நீ வெளியே போன்னு இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. இவளை இதை கேட்டு, ஏமா நான் பேசுறது உன் புருஷன், அவர் என்கிட்ட நேரடியா பேச வேண்டியதுனே, எதுக்காக உன்னோட காதுல பேசிட்டு இருக்காரு, ஏன்ட எதுனாலும் தயங்காம நேர்ல சொல்லாமே, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என் புருஷனுக்கு மூக்கு மேல கோவம் வந்தா அவர் பேசலாம் மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா வீச்சுன்னு சொல்லுமே. இவ பயந்து பேரா. அப்படியே நம்ம ஹீரோனை வேற இவ முறைச்சு பாத்துட்டு இருப்பான். அத்தாடி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான்னு இவ பயந்து என்ன செய்றா, நேர திரும்ப ஆபீஸுக்கு வந்துடா. அங்க இவனுக்கு மேல ஒருத்தர் இருப்பான்ல, அவங்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்களோட பேச்சும் சரியில்லை, அவங்களோட செயலும் சரியில்லை, என்ன ஏது விசாரிக்கும் சொல்லுமே. அடுத்த நாள் என்ன செய்றாங்க, இந்த பிள்ளையோட அப்பா அம்மாவை இந்த ஆபீஸுக்கு வர வச்சுறாங்க. கூடவே அந்த லில்லிங்கிற பொண்ணு ஒன்னாதான் வரும். இவங்களை விசாரிக்கிற யாருன்னா, நம்ம ஹீரோனுக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பான்ல, அந்த பையன் தான் இவங்களை விசாரிப்பாங்க. விசாரிச்சு பார்த்ததுல இவங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லாத மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எங்களோட பிள்ளைய நாங்க நல்லபடியா பாத்துருக்கோன்னு இந்த அப்பாக்கார சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் அந்த பிள்ளை வேற வெளியே வந்துடும். வெளியே அப்படி தனியா இருக்கும்போது நம்ம ஹீரோன் தான் நேர்ல அந்த பிள்ளைய பார்த்து, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தயங்காம என்கிட்ட சொல்லு, பயப்படாத, உங்க அப்பா அம்மா உன்னை விரட்டி வச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட மறைக்காம நடந்த உண்மையை சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு உதவி பண்ண முடியும் சொல்லுமே. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை ஒரு மேட்டரை சொல்லும். நைட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா 2 பேருமே பாதாள ரூமுக்குள்ள போய் அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிறாங்க. அப்படி என்னதான் பேசுறாங்க பார்த்தா, இந்த புள்ளை இருக்குல்ல, இந்த புள்ளை நரகத்துக்கு அனுப்புறதா அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்களாம். இந்த மேட்டரை கேட்டதுமே நம்ம ஹீரோன் அப்படியே தூக்கி போட்டோம். அப்படியே அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் இவரோட மேல அதிகாரி இருப்பான அவன் முன்னாடி உட்கார வச்சு அவளை பேச சொல்லுவான். நடந்த உண்மையை சொல்லுங்கன்னா அந்த பிள்ளை ஊன் இருக்கும், எந்த பதிலும் சொல்லாது. ஏன்னா அந்த பக்கம் இருந்த அப்பங்கற குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கான். அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். பாயத்துல வேற அந்த பிள்ளை ஒண்ணும் சொல்லாது. இதெல்லாம் பார்த்து அந்த அதிகாரி நம்ம ஹீரோன் மேல காண்டாயிரான். நீ என்ன தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்லி இந்த கேஸை வேற தள்ளுபடி பண்ணிடுறான். கடைசி அந்த பிள்ளை அந்த ஆபீஸை விட்டு வெளியே போகும்போது லிப்ட் வெளியே போயிட்டு இருக்குமா, அப்ப அந்த பிள்ளையோட முகத்துல பார்க்கும்போது என்ன காப்பாதுங்கிற மாதிரி அந்த பிள்ளை வேற முகத்தை வச்சிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறா, இவ கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா, இவளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சு அந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கே வந்துடா. அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை வர பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கும். அந்த பிள்ளை பக்கத்துல வந்து, பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்னோட நம்பருக்கு கூப்பிடுன்னு சொல்லி இவரோட நம்பரை வேற ஏதோ கார்டு மாதிரி இருக்கும், அதை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குமே. அந்த பிள்ளைய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வந்துடா. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போதான் திடீர்னு பார்த்தா போன் வருது. யாரான்னு பார்த்தா அந்த பக்கத்துல அந்த புள்ள தான். என்ன காப்பாத்துங்கன்னு ரொம்ப பதட்டமா பேசுமே. இதை கேட்டு இவ பயந்துடா. நீ பயப்படாத, நான் வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இவ போனை வச்சுட்டு நேரம் என்ன செய்யறா, இவளோட வண்டியில வந்துட்டு இருப்பா. வர்ற வழியில இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் இருப்பாம்பல, அவனுக்கு வேற தகவல் சொல்லி அவன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். அந்த பிள்ளை எப்படியா காப்பாத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோன் அறக்க பறக்க அவளோட கார்ல வேகமா வந்துட்டு இருப்பா. அதே நேரம் இந்த பக்கம் என்னடா பார்த்தா இந்த பிள்ளையோட அப்பா அம்மா என்ன செய்றாங்க, மெதுவா கதவை திறந்து உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த பெட்டு மேல அந்த பிள்ளைய காணும். என்னடா கட்டல் மேல அந்த பிள்ளைய காணும் சொல்லி அந்த கட்டல் மேல மெத்தை இருக்கும்ல, அந்த மெத்தையை விலக்கி பார்த்தா போய்வள கீழே தான் படுத்திருக்கும் போல. கடைசியா நம்ம ஹீரோட்ட பேசிட்டு அது மட்டையாயிருச்சு. ஏன்னா அவங்க பால்ல வேற ஒரு தூக்க மாத்திரை கொடுத்திருப்பாங்க. அதை சாப்பிட்டதுனால இந்த பிள்ளை மயங்கிரும். இந்த பிள்ளை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து எங்க கொண்டு வராங்கன்னா நேர கிச்சன் கொண்டு வந்துறாங்க.
அந்த கிச்சனுக்குள்ள ஒரு பெரிய அடுப்பு இருக்கும். அந்த அடுப்போட கதவை திறந்து இந்த பிள்ளைய வர அந்த அடுப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க. போட்டது இல்லாம அந்த கதை வர மூடிடுறாங்க. அந்த பிள்ளை வர டப்புன்னு முடிச்சிடும். பயத்துல வர அப்படி கதறிட்டு இருக்கும். அந்த கதவை தள்ளி விட்டு இந்த பிள்ளை தப்பிச்சு ஓடலாம் போகும். இந்த அப்பங்காரன் என்ன செய்யறானா அந்த பிள்ளைய போட்டு மிதிச்சு அப்படி தரத்துன்னு இழுத்துட்டு வந்து அதோட வாயில வர டேப்ப ஒட்டிடுறாங்க. எங்க கத்துனா வெளியே கேட்டுரும் பயத்துல வர அந்த பிள்ளையோட வாயில டேப்ப ஒட்டி திரும்ப அந்த அடுப்புக்குள்ள அப்படி தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னடனா அந்த புள்ள தப்பிச்சு வந்துடக்கூடாதுன்னு அந்த அடுப்போட கதவு இருக்கும்ல அதோட புடிய வர ஒரு டேப்பை வச்சு சுத்தி கட்டிடுறாங்க. அப்படியே அந்த புள்ள பயத்துல கத்திட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்டாடிக்காரி தான் இந்த அம்மாக்காரி தான் அடுப்பை பத்த வச்சிடறா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அனல் ஏறிட்டு இருக்கும். இந்த புள்ளவர் அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்கும். எங்க சோழி முடிஞ்சிரு பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் அந்த போலீஸ்காரர் இருக்காங்களா அவங்க 2 பேரும் உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க அந்த அப்பங்காரன் இல்ல இந்த அம்மா மட்டும் நின்னுட்டு இருக்கும். நம்ம ஹீரோன் பதறி போய் என்ன அங்க ஒரு கத்தி இருக்குமா அந்த கத்தி எடுத்து வந்து இந்த டேப்பை அறுத்து அந்த பிள்ளைய வேற காப்பாத்திடுறா. அந்த பிள்ளையோட உடம்பு சூடா இருக்கும்ல அதனால அங்கிருந்து துணி எடுத்து அப்படி தண்ணியில நினைச்சு இந்த பிள்ளையோட சூட வர அமர்த்திட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் அந்த அப்பனை எங்கடா பார்த்தா இந்த போலீஸ்கார பின்னாடி வந்து இவனை வர லாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த போலீஸ்காரன் அசால்ட்டா அவன் மூஞ்சில குத்தி அவன் வாயை உடைச்சிடறான். உடைச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சாச்சு. இதை பார்த்தா ஜட்ஜு காண்டாயி அப்பனை செயலையும் அம்மா ஒரு மெண்டல் ஆப்ஸ்ல சேர்த்து விடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் தப்பன் இல்ல அதனால அந்த பிள்ளைய ஒரு அனாதை விடுதலை சேர்க்கலான்னு நம்ம ஹீரோன் கூட்டு வந்துடுறா. ஆனா அந்த பிள்ளைக்கு அங்க போக விருப்பம் இல்ல. அதனால நம்ம ஹீரோனை பார்த்து எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல நான் உங்க கூட வந்துடும் சொல்லுமே இவளுக்கு தூக்கி போட்டுரும். ஏன்னா இவளை கூட்டு போக முடியாது. ஏன்னா கூட்டு போறா இங்க சட்ட சிக்கல் இருக்கு. அதனால என்ன செய்யறானா என்னால கூட்டு போக முடியாதுன்னு சொல்லி இவ வேற வெளியே வந்துடும். ஆனா இவளுக்கு மனசு கேட்கல. எப்படியாவது அந்த பிள்ளைக்கு உதவி செய்யலாம் சொல்லி இவளோட மேல அதிகாரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட தான் பேசுறாங்க. ஆனா அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எப்படியோ அப்படி பேசி கரெக்ட் பண்ணி அந்த பிள்ளை என்ன செய்யறானா அனாதை விடுதல இருந்து இவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துடா. தத்துட்டு வந்துடுறா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு துணைக்கும் சொல்ல யாருமே கிடையாது. அக்கா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணன் கிடையாது, யாருமே கிடையாது. அதனால அந்த பிள்ளைய நம்ம தத்து எடுத்துக்கலான்னு இவன் இங்க கூட்டு வந்திருப்பான். ஆனா இதுக்கப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம தொடர்ந்து கதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். அந்த பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அழகா ஒரு ரூம்ல ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் விடிஞ்சதுமே இந்த பிள்ளையோட திங்ஸை எடுக்கிறதுக்காக நேரா அந்த பிள்ளையோட வீட்டுக்கே வந்துடும். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்கதான் பாதலாரே இருக்குமே. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய குழிய துண்டி வச்சிருக்கான் இந்த அப்பங்கார. எதுக்காக அந்த பிள்ளைய கொண்டு அதுக்குள்ள போட்டு பிதைக்க போல. இதெல்லாம் பார்த்துட்டு நினைச்சா இவ திரும்ப மேல வர்றான். மேல வரும்போது இந்த பிள்ளையோட ரூம் இருக்கும்ல அந்த ரூமோட கதவு கிட்ட அதுவும் தரையில ஒரு பயங்கரமான கீரல் இருக்கு. அது நீளமா இருக்கு. ஏதோ ஒரு மிருகம் வரண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரண்டி இருக்கு. என்னடா சொல்லி இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் இந்த பிள்ளை படிக்கும்ல அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அங்க ஒருத்தர் இருக்கா. இவ யாருன்னா நம்ம ஹீரோட லவ்வர். இவனு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோன மாதிரியே வேலை பார்க்கறவன் தான். இந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட பேசி அதை ரிப்போர்ட் கொடுக்குற வேலை இவனோட வேலை. அப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது இந்த லில்லி பொண்ணு இருக்குல்ல அந்த லில்லி பொண்ணு கூட ஒரு 4-5 பிள்ளைகள் உட்காந்துருக்கும். அதுல ஒருத்தர் சிவப்பு டீச்சர் போட்டுக்கானே அவனை நல்லா பாத்துக்குங்க. இவனு நல்லா பேசிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு பொழுது கழிஞ்சு அடுத்த நாள் நம்ம ஹீரோ நினைச்சா வழக்கம் போல வேலைக்கு வர. அந்த வேலைக்கு வந்த இடத்துல இவனோட மேல அதிகாரி இருப்பான அவ எதையோ சொல்லும இவ அறக்க பறக்க ஓடி வரா. எங்க வர்றா? நேத்து லில்லி கூட ஒரு பையன் பேசிட்டு இருந்தால நேரா அவனோட வீட்டுக்கு வரா. ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய போலீஸ்ல இருக்காங்க. இவளுக்கு என்னன்னு பார்த்தா அந்த பையனோட அப்பா அம்மாவை யாரோ கொடூரமா கொண்டு இருக்காங்க. வேற யாரு? அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான் நைட்டோட நைட்டா ஒரு இரும்பு ராடை எடுத்து இவனோட அப்பா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்கல்ல அப்ப தலையில போட்டு அடின்னு அடிச்சு இவங்க 2 பேரும் கொடூரமா கொண்டு இருக்கான் இந்த பையன் தான். இதை கேட்டதுமே நம்ம ரொம்ப சாக்காயிரா. இது ஒரு 10-20 பேரும் இப்படி கொண்டு இருக்கான்னு இவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனை போய் பார்த்தா அவ அழுக ஆரம்பிச்சிடான். தன்னோட அப்பா அம்மாவை கொண்டுட்டேன்னு சொல்லி இந்த பையன் கதறி அழுதுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவளால் நம்ப கூட முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த பையனை விருப்பப்பட்டு அவனோட அப்பா அம்மா கொண்டு இருக்க மாட்டான். இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நம்ம ஹீரோனை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் இருப்பான்ல அவனை ஒரு 2 நாள் கழிச்சு பாக்குறான். அவன் என்ன சொல்றானா அந்த பையன் கொலை பண்றதுக்கு முன்னாடி உன்னோட வீட்டுல இருந்து உன்னோட நம்பர்ல தான் கடைசி அந்த பையனுக்கு போன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுமே நம்ம ஹீரோனை அப்படியே தூக்கி போட்டுரும். ஆனா அவன் என்ன சொல்றா நான் கால் பண்ணேன்னு நீ கால் பண்ண தெரியும் நீ பண்ணிருக்க மாட்டா. ஒருவேளை உனக்கு தெரியாமலோ இல்ல டச் ஆகி வந்துச்சாங்க கேட்டா அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அப்ப நீ பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பான்னு பார்த்தா அப்பதான் இவங்களுக்கு டவுட் வருது. இவனோட வீட்டுல அந்த லில்லின்னு ஒரு பொண்ணு இருப்பால அவன் மேல இவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. ஒருவேளை அவதான் கால் பண்ணிருப்பான்னு நினைச்சு அவளை கூப்பிட்டு விசாரிச்சா அவ இல்லைன்னு சத்தியம் பண்றா. இல்ல நான் அந்த பையனுக்கு கால் பண்ணலன்னு இந்த புள்ள சத்தியமே பண்ணிரும். ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரன் அந்த புள்ள போய் சொல்லுதுன்னு நம்ம ஹீரோட்ட போட்டுட்டு போயிடும். இவளு அதே சந்தேகத்தோட இருப்பா. அதுக்கப்புறமா இவளை கொஞ்சம் லேசா விசாரிக்கலாமே இவ மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு இவனோட லவ்வரை வேற வர வச்சிடா. அந்த பையலும் அந்த பிள்ளைய தனியா கூட்டு போய் விசாரிக்கிறான். ஏன்னா அவரோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்டுட்டு இருப்பான். இப்படியே ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போதான் அந்த பிள்ளைய பார்த்து உனக்கு எதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குன்னு கேட்டா அதுக்கு அந்த பிள்ளை சொல்லும் எனக்கு இருக்கட்டும் உங்களுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயமா அதை முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லுமே. உடனே இவன் என்ன செய்றான் இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஏதோ மரத்துல ஏறிப்பாம்பல. அப்ப அந்த மரத்துல நிறைய வண்டுகள் இருந்திருக்கும். அந்த வண்டுகள்னால இவன் பயத்துல கீழே விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் மரத்துல ஏறி இருக்க மாட்டான்னு இதை பத்தி சொல்லியிருப்பான். குறிப்பா அவன் வண்டை சொல்லியிருப்பான். ஏன்னா வண்டுனா இவனுக்கு ரொம்ப பயம் போல. அதை பத்தி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ எதை பார்த்து பயப்படுன்னு சொல்லுமே அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது
மக்கள்ல ரொம்ப எளிமையா இருப்பாங்கல்ல, அதுவும் சந்தோஷமா இருப்பாங்களே, அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லாம இவனுக்கு தூக்கி போட்டுரும். என்னடா ஒரு சின்ன பிள்ளைனா பள்ளியை பார்த்தா பயமா இருக்கும் சொல்லணும், இல்ல பாசனை பார்த்தா பயமா சொல்லணும், சம்பந்தம் இல்லாம எளிமையான மக்களை பார்த்தா பயமா இருக்கும் சொல்லுமே. இவனுக்கு ஒன்னும் புரியல. அதே குழப்பத்தோட நம்ம ஹீரோன் வந்து சொல்றான், இது வரைக்கும் நான் நிறைய பிள்ளைகிட்ட பேசியிருக்கேன், ஆனா இந்த பிள்ளை மாதிரி இது வரைக்கும் யாரும் பேசுனது இல்ல, சம்திங் ராங் சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நினைச்சாங்க வீட்டுக்கு வந்துறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே உண்ணாக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளை ஏதோ பட்டாணி சாப்பிடும் போல அழகா மேலோட தோலை மட்டும் பிச்சுட்டு உள்ள இருக்க அந்த பருப்பு வேற சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை நம்ம ஹீரோன் வேற குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பா. இப்படி பாக்குறத அந்த பிள்ளை பார்த்து என்ன கேட்கனா, எதுக்கா இப்படி என்ன பாக்குறீங்க, என் மேல இது கோவமா இருக்கிறேன் கேட்டா, இல்ல இல்லம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் சொல்லுமே. டயர்டா இருக்கா, சரி நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணவா, உங்களோட தலை வேணா கோரி விடமா கேட்குமே. இல்ல வேண்டாம்னு சொல்லிடுறா. ஆனா அந்த பிள்ளை விடுற மாதிரி இல்ல நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லி எந்திரிக்குமா. இவ கோவத்துல வர வேண்டாம் சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்லி கத்தி விட்டுறா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கா என் மேல இப்படி கோவப்படுறீங்க, அந்த அங்கிள் என்ன பத்தி ஏதாவது சொன்னாருன்னு கேட்டா இவள் இல்லன்னு சொல்றா. யார சொல்றான்னு தெரியுதா, நம்ம ஹீரோட லவர் தான் கேட்கறா. ஆனா இவள இல்லன்னு சொல்லிட்டு போயிடா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட லவரை காட்டாங்க. அவன் வீட்டுல இருக்கும்போது திடீர்னோட காதுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. என்னடா காதுக்குள்ள ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நேர பாத்ரூம் வந்துறான். அப்படி பாத்ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட காதுல இருந்து ஒரே ஒரு வண்டு வெளியே வருது. சரி ஒரு வண்டு தான் வருதுன்னு பார்த்தா அடுத்தடுத்து அவனோட காதுல இருந்து வண்டுகள் வந்துட்டே இருக்கு. இதனால அவனுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அவனுக்கு வண்டுனா பயந்தானே, அதனால பயத்துல அப்படியே அலறிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவனோட முதுகு பின்னாடி பார்த்தா சட்டையில வர இந்த தேனீக்கள் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மொய்யின் இருக்கும். இவன் அழகா என்ன செய்யறான், பயத்துல அப்படியே சட்டையை மெதுவா கலட்டி பக்கத்துல குளியல் தொட்டி இருக்குமே அதுக்குள்ள போட்டு மூடிடுறான். அப்படி இருந்துமே அந்த இடத்துல நிறைய வண்டுகள் சுத்த ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை வர அவனால கேட்க முடியல. ஏன்னா அவன் மண்டைக்குள்ள உயின்னு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தினால அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி வழியில வேற கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அவனோட கண்ணுக்குள்ள இருந்து ஒரே ஒரு வண்டு வரும். அதுக்கப்புறம் அவனோட மூக்குல இருந்து ஒரு வண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட வாயில இருந்து நூத்துக்கணக்கான வண்டுகள் வரும். மனுஷன் எப்படி இருக்கு அவனுக்கு, அப்படியே வழியில வர கதறிட்டு இருப்பான். அவனோட தலைவரை நச்சு பிடிப்பானா அதனோட நெத்தி வர வெடிச்சு அந்த இடத்துல அவன் செத்து போயிறான். இந்த சீனை நீங்க புல்லா பார்க்கும்போது உங்க உடம்பே புல்லரிச்சு போயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு காரார கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் பார்த்தா இவனை வேற அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோன் வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல யார் பார்த்தா இந்த புள்ள வேற நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா இவன் உதறி விட்டுறா. ஏன்னா இவனோட சாவுக்கு இந்த புள்ளதான் காரணமா இருக்கும் நினைச்சு அந்த புள்ளையோட கையை வர உதறி விடுவா. இது அந்த புள்ள வேற பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அந்த புள்ள எந்த ஒரு கவலை இல்லாம அப்படியே கால் ஆட்டிட்டு இருக்கும். ஆரம்பத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு அப்பாவியா இருந்துச்சு. ஆனா இப்ப அதோட முகத்துல ஒரு பெரிய திமிர்தான் தெரியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் நேர என்ன செய்யறானா, இவனோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் இருப்பானே அவனை நேர்ல பார்த்து பேசுறான். இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டு இறந்தது காரணம் தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா தற்கொலை கிடையாது. கடைசி அந்த பிள்ளையை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் அவனோட முகத்துல ஒரு பையன் இருந்துச்சு. எனக்கு என்னமோ இவதான் ஏதோ ஒரு பண்ணிருப்பான்னு இவ சந்தேகத்தை சொல்லுவா. ஆனா அதை கேட்ட அந்த போலீஸ்காரன் அவன் நம்ப மாட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்யறானா, இந்த பிள்ளைய பார்த்து அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்க நேர்ல பாக்கலான்னு முதல்ல இந்த அம்மாவை பார்க்க வரா. அவதான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பாளே, அவளை நேர்ல வந்து பார்க்கும்போது அவ வேற வழியில துடிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அந்த அம்மாவோட உடம்பு எரியுதுன்னு கத்திட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்ததா அந்த பிள்ளையோட அப்பனை பார்க்க வர. அவனை பார்த்து பேசினா, நீ என்ன தேடி வந்திருக்கீன்னா கண்டிப்பா உங்களை யாரோ ஒருத்தர் இறந்திருப்பாங்க கேட்டா இவ்வளவு ஆமான்னு சொல்றா. என்னோட லவர் இறந்திருப்பான்ல அந்த மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் ஒரு பயங்கரமான குண்டை தூக்கப்படுறான். நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண குழந்தை இல்ல. அந்த குழந்தை உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான கொடூர அரக்க இருக்கான். ஆரம்பத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவளுக்கு ஒரு 8 வயசு ஆனதுக்கு அப்புறம் என் கூட பிறந்த 3 தங்கச்சியுமே அவதான் கொண்டா. அதுக்கப்புறமா என்னோட 2 குழந்தையுமே அவ கொடூரமா கொன்னுட்டா. அதுக்கப்புறம் தான் இவ உடம்புல இருக்க அந்த விஷயத்தையே நாங்க கண்டுபிடிச்சோம். அவளை கொல்லலாம் நினைக்கும் போதுதான் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்ப நீ மாட்டிக்கிட்ட. அதோட உணவே பயம்தான். யார் என்ன பயப்படுறாங்களோ அந்த பயத்தை வச்சு அவங்கள கொல்லும் சொல்லுமே. இவளுக்கு அப்படி தூக்கி போட்டுரும். இதுக்கு வேற வழி இருக்கான்னு கேட்டா அவளை கொல்லணுமா. ஆனா சாதாரணமா அவளை கொல்ல முடியாது. அவளை மயக்க நிலையில வச்சுதான் அவளை சாவடிக்க முடியும் தெரிஞ்சதுமே இந்த விஷயத்துல கேட்டுட்டு இவ திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வேற போன்ல இருக்கும்ல அந்த போனை வேற புடுங்க. ஏன்னா அந்த போன் மூலமா தான் நிறைய பேருக்கு கால் பண்ணி கொண்டிருப்பால. அதனால பயத்துல வேற அந்த போனையெல்லாம் புடுங்கி கிச்சன்ல நிறைய கத்தியெல்லாம் வச்சிருப்பால அந்த கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல போட்டு ஒளிச்சு வச்சிடறா. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் வீட்டுல ரூம்ல படுத்திருப்பா. கையில ஒரு கத்தியோட உட்கார்ந்துருப்பா. எங்க அந்த புள்ள வந்து குத்திடலான்னு பயத்துல வேற அந்த பயத்திலே உட்கார்ந்துருப்பாளா. அப்ப திடீர்னு பார்த்தா இவ இருக்கிற ரூம்போட கதவை வேற டப்பு டப்புன்னு அடிக்குது. வேற யாரு, அந்த சின்ன பிள்ளை தான் கதவை தரன்னு அந்த கதவை போட்டு தட்டிட்டு இருக்கும். ஆனா முதல்ல லேசா சின்ன சத்தமா தான் கேட்கும். அப்படி இருக்க இந்த எருமை மாடு முட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமா சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு இவ ரொம்ப பயந்து போயிரா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த சத்தமா நின்று போயிருது. அதே நேரம் இவளுக்கு பின்னாடி ஒரு அலமாரி இருக்கும். அந்த கதவோட சத்தம் டப்பு டப்புன்னு கேக்குது. பயத்துல என்ன பண்ண தெரியாம இவ மெதுவா எந்திரிச்சு போய் அந்த கதை வேற திறக்கிறா. திறந்து பார்த்தா அந்த அலமாரிக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் இருக்கு. அந்த பேயை பார்த்த பயத்துல வேற போட்ட டவுசரோட நினைச்சா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடா. அப்படியே அடிச்சு புடிச்சு ஓடி வர்றா. எங்க தெருவுக்கே வந்துடா. அந்த பேய் இவளை போட்டு துரத்தி வந்துட்டு இருக்குமா. அப்ப அந்த ரோட்ல வேற ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கும். அந்த பஸ்ஸை பார்த்ததுமே இவளை அடிச்சு
பிடிச்சி வேகமா ஓடி வந்து அங்க முன்னாடி வந்து கதவை தட்டிட்டு இருப்பா. கதவை தரங்க. ஆனா அந்த பையன் டைம் முடிஞ்சு மேடம் டைம் முடிஞ்சு கத்திட்டு இருப்பான். ஆனா அதே நேரம் பார்த்து பின்னாடி அந்த பேய் ஒரு பக்கத்துல வரும். ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்சம் நான் பிடிச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள கதவை திறந்து இவ உள்ள வந்துறா. உள்ள வந்து பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி வர அந்த பேய் நின்னுட்டு இருக்கும். இவ கண்ணுக்கு அந்த பேய் தெரியுது. ஆனா அந்த பஸ்ஸோட டிரைவர் இருக்கல்ல, அவனோட கணக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த பேய் வேற மறைஞ்சு போயிருமா. வெளியே போமா சொல்லுமே இவளு வெளியே வந்துறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயத்துல வந்து அவளோட கார் இருக்கும்ல, அந்த காருக்குள்ள போய் உட்காந்துரா. பார்த்தா பின்னாடி போய்வில் அந்த சின்ன பிள்ளை உட்காந்துருக்கும். மிரண்ட பேரா. அப்புறம் என்ன, அப்ப அந்த பிள்ளை ஒன்னு சொல்லும் பாருங்க. பொதுவா சின்ன பிள்ளை என்ன கேக்குங்க, ஐஸ்கிரீம் கேக்குங்க, இந்த மாதிரி தீவனம் கேட்கும்ல, அத எவ்வளவு வில்லத்தனமா கேட்கணுமோ அந்த அளவுக்கு வில்லத்தனமா கேட்கும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு அப்படி பயங்கரமா பேசும். இதை கேட்டு இவ பயந்துரா. அதுக்கப்புறமா மறுநாள் விடிஞ்சதுமே இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான போலீஸ், அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு வருவா. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோட லவர் செத்து போயிருப்பான்ல, அந்த கேஸ இவன் தான் விசாரிச்சுட்டு இருப்பான். அதுல ஒரு விஷயம் பிடிபட்டு இருக்கும்ல, கடைசியா இவரோட போன் தான் அவனுக்கு போன் வந்திருக்கும். அவன் அட்டன் பண்ணிருப்பான். ஆனா கீச்சுன்னு சத்தம் கேட்டிருக்கு. ஆனா அந்த சத்தத்துக்குள்ள ஒரு மனுஷனோட குரல் கேட்டிருக்கும். அது சாத்தா எப்படி ஓதும் அந்த மாதிரி ஓதுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த சின்ன பிள்ளையோட குரல் கேட்டிருக்கும். இந்த ரெக்கார்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனை நம்பியிருப்பான். எனக்கு இதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருப்பான். அப்பல அவன் நம்பாதவன் இந்த ரெக்கார்டு மூலமா அவன் புரிஞ்சுக்கிறான். கடைசியா நம்ம ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான், அதான் அந்த சாத்தான் தான் கால் பண்ணிருக்கோம். இவன் காதுல வச்சிருப்பான்ல, அப்ப அந்த மந்திரத்தை ஓதுனதுக்கு அப்புறம் இவன் மனசுல என்ன பயம், பூச்சி. அந்த பூச்சியை வச்சுதான் இவனோட சோழியை முடிச்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குட்டி சாத்தானே எப்படியாவது கொல்லணும்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு இவனு உதவி பண்ண சொல்றான். அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா இவரோட அம்மா வேற ஆஸ்பத்திரியில இருப்பால. இப்ப அவ என்னடனா அவ உடம்புக்குள்ள எரியற மாதிரி இருக்கு. ஏன்னா இவளோட பையன் என்னன்னா அந்த நெருப்பு மூலமா இவ உடம்புல நெருப்பு எரியற மாதிரி இவ சோழியை முடிச்சிடும். உண்மையில பார்த்தா அவ உடம்புல நெருப்புலாம் எரியாது. இது எல்லாமே அந்த சாத்தானோட இல்யூஷன் தான். அதே நேரம் அந்த பக்கம் அப்பங்கிற செயல இருப்பான்ல, சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருப்பான். அப்ப எதுக்கு ஒரு கொண்டு போய் வர பட்டாணி சாப்பிட்டு இருப்பான். அந்த பட்டாணி ஒரு தோலை உரிச்சு உள்ள பருப்பு மட்டும் சாப்பிடுமே இவன் புரிஞ்சுக்கிறான். எதுக்கு உட்கார்ந்துருக்கிறது அந்த சாத்தான் தெரிஞ்சுமே கோவத்துல நினைச்சிடான் பாருங்க. அப்படியே பாஞ்சு அந்த குண்டை நன்னு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சான். அடிச்சதுல இவங்க ரெண்டு பேரும் தள்ளு முள்ள இவன் கையில ஒரு ஸ்பூன் வச்சிருப்பானே, அது தவறுதலா இவனோட கண்ணிலே குத்தி இவன் இந்த இடத்துல செத்துறான். இதுவும் அந்த சாத்தானோட வேலை தான். அப்படி இந்த பக்கம் இந்த போலீஸ்காரன் நினைச்சான், நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவனோட கார் எடுக்கிறதுக்காக அந்த பார்க்கிங் ஏரியா வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும் போதான் அந்த இடத்துல ஒரு நாய் வர இவனையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். இவன் இந்த நாயை பார்த்துட்டு நாய் தான் நினைச்சு அப்படி கடந்து போயிட்டு இருப்பான். ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போமே அதே நாய் அந்த பக்கம் நிக்கும். அது இவனை பார்த்து முறைச்சு நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்து இவன் புரிஞ்சுக்கிறான். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. புரிஞ்சதுமே உடனே இவனோட துப்பாக்கி லோட் பண்ணி இவனோட காருக்குள்ள வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பின்னாடி அதே உரும்புற சத்தம். என்னடா உருமுச்சு திரும்பி பார்த்தா கொய்யால நாய் உள்ள உட்காந்துருக்கு. இவனோட கழுத்தை கடிச்சு குதறிடும். இந்த இடத்துல இவனோட சோழி முடிஞ்சிடும். இந்த போலீஸ்கார செத்த மேட்ரு நம்ம ஹீரோனுக்கு போன் மூலமா தெரியுது. அதை தெரிஞ்ச உடனே இவளுக்கு கோவம் சரியான உச்சத்துல வந்துருது. அந்த கோவத்துல என்ன செய்யறானா, அந்த புள்ள வேற அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கும். இவ வந்த ஸ்பீடுக்கு அந்த டிவி தள்ளி விட்டு இவ கையில அந்த பாப்கார்ன் இருக்குமே அதையும் தள்ளி விட்டுறா. உடனே இந்த இடத்த விட்டு இப்பயும் வீட்டை விட்டு வெளியே போன்னு இவ பயங்கரமா கத்துவா. இவ கத்துறதுக்கு பதிலா அது அப்படியே மெதுவா எந்திரிச்சு என்ன பார்த்து கத்தாதுன்னு சொல்லுமே. அப்ப அந்த புள்ளியோட முகத்தை கேட்டுறாங்க. அந்த புள்ளியோட உடம்புக்குள்ள ஒரு சாத்தா இருக்கான்ல, அதோட முகம் அப்படியே லேசா வந்து போகும். இதை பார்த்து அப்படி மிரண்டு பேரா. அதை பார்த்த பயத்துல ஓடி போய் இவனோட ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. பயத்துல அந்த பெட்டி கீழே ஒளிஞ்சிரா. அடுத்த நாள் விழிஞ்சதுமே இந்த பிள்ளைக்கு ஜூஸ் கொடுப்பா. ஏன்னா அந்த ஜூஸுக்குள்ள ஒரு மயக்க மாத்திரை கொடுத்துருப்பா. அதுவும் அந்த புள்ள வாங்கி சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டையாயிருமா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த வீட்டை மொத்தத்தை எரிச்சிடலாம் சொல்லி வீட்டுல இருக்க பெட்ரோல் எடுத்து அந்த பிள்ளை ரூம்ல தங்கி இருக்கும்ல, அதான் மட்டையா இருக்குமே, அதுல இருந்து மொத்த வீட்லயும் அந்த பெட்ரோல் ஊத்தி அதை நெருப்பை போட்டு கொளுத்தி வீட்டையே எரிச்சிடறா. வீடு கப்ப கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே வெளியே வந்துடா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துருது. இந்த வீட்டை வேற எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அதை வேற அணைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி பார்த்தா கொய்யால அந்த புள்ள அப்படி முன்னாடி நிக்கும். இதை பார்த்து அப்படியே சாக்காயிரா. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்தா எப்ப வெளியே வந்தான்னு இவளுக்கு பயங்கர சாக்கு. அதுக்கப்புறம் என்ன, வீடு எரியுது. தங்குறதுக்கு வேற வழி இல்லாம இவ கார்ல நினைச்சு போயிட்டு இருப்பா. உடவே அந்த புள்ள ஒண்ணா வந்துட்டு இருக்கும். அந்த சாத்தானும் வந்துட்டு தான் இருக்கும். இவ கோவத்துல நினைச்சா அந்த வண்டியை வேற வேகமா ஓட்டிட்டு இருக்கா. பட்டு வேகமா போயிட்டு இருக்கு. அதே நேரம் பார்த்து முன்னாடி வேற மழை பெய்யுது. இப்படியே பேஞ்சிட்டு இருக்குமா. அப்ப அந்த புள்ள வேற சொல்லிட்டு இருக்கும், வண்டியை ஸ்லோவா ஓட்டுன்னு சொல்லி. ஆனா அது எதுவுமே கேட்காம இவ பாட்டுல ஸ்பீடா போயிட்டு இருப்பா. அப்படி போகும்போதுதான் திடீர்னு இவளுக்கு ஒரு இல்யூஷன் வரும். அதுல என்னன்னா, இவனோட அம்மா வண்டி ஓட்டுற மாதிரியும் இவ பின்னாடி இருந்து வண்டியை மெது ஓட்டுங்கன்னு கத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவனோட அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அந்த பயத்தை இங்க காட்டிட்டு இருக்கும். இந்த காட்சி போனதுக்கு அப்புறம் இன்னொன்னு வரும். எதுக்கு வேற ஒரு பெரிய டேங்கர் லாரி இவ மேல மோதின மாதிரி அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கும். இவ அப்படி கண்ணை மூடிக்கிட்டு என்னவா இருந்தா சரி விட்டு பாத்துரும் சொல்லி இவ அந்த வண்டிக்குள்ள போயிடுறா. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு இலவசன்னு இவளுக்கு தெரிஞ்சிடும். அதே நேரம் அந்த குட்டி சாத்தா இருக்குமே, அதோட முகத்தை பார்த்தா பயத்துல அப்படி மிரண்டு போயிருக்கும். நீனு பயப்படவில்ல, இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லி இவ வண்டி இந்த பக்கமா வளைச்சு நேர எங்க போயிடறானா, இந்த ஹார்பர் மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ள போயிடுறா. அந்த கேட்டையில அடிச்சு நொறுக்கிட்டு நேர வண்டியை கொண்டு போய் கடலுக்குள்ள போய் இறக்கிறா. விழுந்த போர்ஸ்ல அந்த புள்ளியோட தலையில அடிக்குமே அந்த புள்ள மயங்கிரும். அந்த வண்டி வேற கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள அடியில போயிட்டு இருக்கும். அந்த வண்டி நல்ல ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை வேற முடிச்சிருமா. அதுக்கப்புறம் அவளை அடிச்சு பின்பக்கமா தள்ளி விட்டுறா. அப்ப அதோட உண்மையான முகத்தை வேற காட்டும். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். இவள் அப்படியே பிடிச்சி தள்ளி நினைச்சிடனா இந்த பின்னாடி டிக்கி இருக்கும்ல அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டு இவ காரை திறந்து வெளியே வந்துடுறா.
அந்த தண்ணிக்கு மேல வந்துடலான்னு இவ கொஞ்சம் கொஞ்சமா மீந்தி வருவா. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து உள்ள இருந்து ஒரு பயங்கரமான கை, பாக்குறதுக்கு ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். அந்த கை வந்து இவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். இவ்வளவு எவ்வளவு திக்கிட்டு இருப்பா. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அப்ப மூச்சு பிடிக்க முடியும். ஆனா அந்த சாத்தான விடுற மாதிரி இல்ல, இவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குமா. எப்படியே காலை தட்டி விட்டுட்டு இவ கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி மேல வந்துற. வந்ததுமே மூச்சு வாங்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பா. ரொம்ப நேரமா உட்கார்ந்துருப்பா. ஏன்னா ஒருவேளை அது திரும்ப மேல வந்துருமோ, உயிரோட வந்துருமோன்னு அந்த பயத்துல அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பா. பார்த்தா அது கடைசி வரைக்கும் மேல வராது. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள அந்த சாத்தா மூழ்கி செத்து போயிருக்கும். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.